மின்சாரம் இலவசம் தொடரும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என முதல் கையெழுத்திட்ட நிலையில் அது தொடர்பான விளக்கங்களை அரசு கொடுத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், தமிழக அரசு என்னென்ன விஷயங்களை இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க? ஷாம் வணக்கம். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற முதல் கையெழுத்தே விஜய் அவர்கள் அனைவருக்கும் 500 யூனிட்டுக்கு உள்ளாக பயன்படுத்தும் அனைவருக்கும் 200 யூனிட் என்பது இலவசம் என்று அறிவித்திருக்கிறார். இதன் மூலியமாக அந்த முதற்கட்டமாக பயன்படுத்தக்கூடிய அந்த 200 யூனிட்டிற்கு கட்டணம் வாங்கப்பட மாட்டாது மின்சாரத்துறையின் சார்பில். இதில் பல்வேறு விளக்கங்கள் கேட்கப்பட்டன. மின்சாரத்துறைக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தரப்படும் நிலையில் அந்த 100 யூனிட் மின்சாரம் 500 யூனிட்டிற்கு மேலாக பயன்படுத்துபவர்களுக்கு கிடைக்காதா, அவர்களுக்கான அந்த சலுகை வழக்கம் போல இருக்காதா என்று பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள் தரப்பிலிருந்து மின்சாரத்துறைக்கு கேட்கப்பட்ட நிலையில் தற்போது மின்சார வாரியம் அது தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய 500 யூனிட்டுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 200 யூனிட் தற்போது இலவசமாக வழங்கப்படும் என்றும், அதே போல 500 மேல் யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் வழக்கம் போல அந்த 100 யூனிட்டும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்போது பொதுமக்களுக்கு மின்சாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதன் மூலியமாக தற்போது வரை சலுகை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த சலுகையை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக 500 யூனிட்டுக்கு உள்ளாக பயன்படுத்துவர்களுக்கு மட்டும் 200 யூனிட் என்பது இலவசமாக தமிழ்நாடு அரசு இன்று முதல் தன்னுடைய திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தில் தற்போது அதை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலியமாக ஏற்கனவே அரசு கொண்டு வந்த சலுகையில் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. அதே போல தற்போது புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு போடப்பட்ட முதல் கையெழுத்தில் அந்த சலுகையும் தற்போது தொடரும் என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது. நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் தொடரும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.